ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடையை பார்க்க போகிறோம். கோழி அவரை எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய காய் எங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை கிடைக்கிது. வாரத்துக்கு 2 முறை நான் ஃபெர்டிலைசர் தெளிக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு முறை எரு போடுறேன். ஒரு செடி தான், ஆனால் நான் ஒரு தடவை அறுவடைக்கு 1/2 கிலோ காய் கிடைக்கிது. காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான். தொழு உரம் கலந்து வச்சதுனால இந்த மாதிரி நிறைய காய் கிடைக்கிது நமக்கு. மண்புழு உரத்தோட தொழு உரம் பெஸ்ட்டு நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. கொத்தாக தான் கிடைக்கிது. செரி பழம் இது வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. எப்போயாவது ஒரு காய் 2 காய் தான் வருது. இப்போது ஒரு 4 பழம் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இது நிறைய பழம் வரமாட்டேங்குது, எதனாலன்னு தெரியலை. எல்லா உரமும் கொடுக்குறேன். பச்சை மிளகா பழுக்க விட்டுட்டோம் நம்ம. பாருங்கள் நிறைய பச்சை மிளகா இருக்குது. ஒரு 50-60 மிளகா இருக்கும். ஒரு செடி தான். இதையே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தேன் கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சுது. நிறைய மிளகா இருக்குங்க. எப்படியோ ஒரு 1/4 கிலோ மிளகா தேரும். இதுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை ஃபெர்டிலைசர் தெளிப்பேன். 15 நாளைக்கு ஒரு முறை மாட்டு எரு கொடுப்பேன். நிறைய காய் வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடி தான். இன்னொரு செடி பச்சை மிளகாவாக எடுத்துருவேன். இது கீரை பேர் தெரியலை. இது வாரத்துக்கு ஒரு முறை இதையே நாங்கள் அறுவடை பண்ணிப்போம். இது பருப்பு போட்டு கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்ன கீரைன்னு தெரியலை எனக்கு. ஒரு சிஸ்டர் தான் எனக்கு ஸ்டெம்பு கொடுத்தாங்க. இதையும் எடுத்துக்கலாம் நம்ம. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மண்கலவை தாங்க. கோவக்காய் இது நல்லா காய்ச்ச பிறகு நான் ப்ரூம் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது துளிர் எடுத்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ காய் நல்லா பெருசு பெருசாக வருது. இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். மலேசியன் கோவக்காவையும் இருக்குது. அது இப்போ தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கும் மீன் அமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன். நீங்கள் நான் வெஜ்ஜாக இருந்ததுன்னா பனானா ஃபெர்டிலைசர் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு டப்புலேயே கோவக்காவும் கொடி உருளையும் வச்சுருக்கேன். அதனால் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொடி உருளை ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிறோம். சின்ன சின்ன காயாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால சின்ன சின்ன காயாக தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு மாட்டு எரு, கொஞ்சம் மணல் கலந்து வச்சான். வாரத்துக்கு 2 முறை நான் ஃபெர்டிலைசர் தெளிப்பேன். இதுக்கு நிறைய காய் இருக்குது. கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். மேலே டேங்க் வரைக்கும் போகுதுங்க. அங்கெல்லாம் காய் இருக்குது. நமக்கு எட்ட முடியல. ஸ்டூல் போட்டு தான் எடுக்கணும். ஒரு 1/2 கிலோ காய் தேரும் போதும். இது
இந்த புடலங்காய் நிறைய காய்க்குது. 2 கொடி வச்சுருக்கோம். நம்ம ஆடி மாதம் போட்ட கொடி தான். 2துலேயுமே நிறைய காய் இருக்குது. ஒரு 3-4 காய் இருக்குது. நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். காய் நீளம் இவ்வளோ தான் வருது. நீட்டை போடலைன்னு தான் விதை கொடுத்தாங்க. பார்த்தா இந்த சைஸ் தான் வருது. இதுக்கு கொஞ்சம் பூச்சி தொல்லை வந்ததுங்க. 1 லிட்டர் தண்ணியில் 5 ml வேப்ப எண்ணெய் தெளித்தோம். வேப்ப எண்ணெயும் கொஞ்சம் விம் லிக்விடும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, புது தளிர் விட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதில் 2 காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்குறோம். இந்த சைஸ்லேயே அது முத்திடுதுங்க. அதனால் இதை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 5-6 காய் இருக்குது. அடுத்த வாரம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். புதினா நான் 3 பேக்கில் போட்டிருக்கேன். ஒரு பெரிய பேகு, 2 சின்ன பேகு. எல்லாத்துலேயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். புதினாவும் கருவேப்பிலையும் மட்டும் கடையில் வாங்கக்கூடாது. நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கணும். ஏன்னா அதில் கெமிக்கல் நிறைய ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஒரு சின்ன பேக் இருந்தால் போதும், இல்லை சின்ன பாட் இருந்தால் கூட போதும். நிழலில் வச்சே நம்ம புதினா வளர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற புதினாலேருந்து சின்ன ஸ்டெம்பை எடுத்து அதில் ஊனி வச்சா போதும். வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஃபெர்டிலைசர் தெளித்தா போதும், அது ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இப்போ இது பெரிய பேக்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கடையில் வாங்குகிற புதினாவை விட இது ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலும் போதும், சமையலுக்கு நல்ல ஸ்மெல் வரும். கொஞ்சம் எடுத்துக்குவோம். இது ரொம்ப இலைங்க. இது தேங்காய் சாதத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு 2 இலை போட்டால் போதும், நல்ல ஸ்மெல் வரும். பாஸ்மதி ரைஸ் ஸ்மெல் வரும். இதை ஒரு 4-5 எடுத்துக்கலாம். பக்கத்தில் யாராவது, குன்றத்தூர் பக்கத்தில் யாராவது இருக்கிறதா இருந்தால் என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இது நிறைய இருக்குது. கொஞ்சம் புதினா, ரொம்ப இலை, புடலங்காய், உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ இருக்கும். கொடி உருளை. ஃபஸ்ட்டு டைம் இதை சமைக்கணும். கீரை, கொஞ்சம் கோவக்காய், அவரைக்காய், மிளகா, அவ்வளோதாங்க.